சீன மொழி நாளிதழின் முதல் பக்கத்தில் ஜாலோர் கமிலாங் எனப்படும் தேசிய கொடி தவறாக சித்தரிக்கப்பட்ட விவகாரம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். தேசிய கொடியை ஒரு படமாகவோ அல்லது விளக்கப்படமாகவோ பயன்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டிலும் தேசிய கொடி மிக முக்கியமான சின்னமாகும் என அன்வார் வலியுறுத்தினார். எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை. இருப்பினும் சின்சு டெய்லி தனது தவறை விளக்கி மன்னிப்பு கேட்க இடம் கொடுப்போம். அதே வேளையில் இது ஒரு அற்பமான விஷயம் அல்ல. சட்ட செயல்முறை அதன் போக்கில் செயல்படட்டும் என்று தாய்லாந்தின் பேங்காக்கில் மலேசிய ஊடகங்களிடம் பேசிய போது அன்வார் தெரிவித்தார். அதே நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். நாம் எல்லை மீறி செல்ல வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறை உள்ளது என்று அவர் கூறினார். ஏப்ரல் 15ஆம் தேதியன்று சின்சு டெய்லி தினசரியின் முதல் பக்கத்தில் ஜாலோர் கமிலாங்கின் முழுமையற்ற விளக்கப்படம் வெளியிடப்பட்டது குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.